வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலுள்ள ஒரு அருமையான வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை இவைகள்! அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம் ஆண்டவரின் விருப்பப்படி நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏன் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் நடக்கக்கூடாது? அப்படி நடந்தால் அது ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்துவிடும். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வரும் இளைய குமாரன் ஓமையிலே ஆரம்பத்தில் ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். தகப்பன் ஐக்கியத்தை விட்டு தன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று அவன் ஆரம்பித்த போதுதான் பாவம் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. தன் விருப்பத்தின்படி வாழ்ந்து தன் வாழ்வில் அவன் தோல்வியை சந்தித்தான். அன்பானவர்களே, நம்முடைய இஷ்டப்படி வாழ நினைக்கின்ற பொழுது பாவத்தின் பாதையில் நாம் நடக்க ஆரம்பித்து விடுகின்றோம். நம் பாதைகள் செவ்வையாக செம்மையாக அமைய ஆண்டவர் நம்மை வழிநடத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகின்றதோ அதன்படி வாழும்போது நம் பாதைகளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பிரசன்னமும் இருக்கும். சுயசித்தம், நான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பவில்லை, என் இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொல்லும். சுயசித்தம் கடவுளை விட்டு நம்மை தூரமாக்கும். சுயசித்தம் தோல்வியை தரும். அதனால்தான் தாவீது 143ஆம் சங்கீதத்திலே அருமையாய் சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எவ்வளவு அர்ப்பணிப்புள்ள ஜெபம் இது! அன்பானவர்களே, நம்முடைய விருப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லுவோம், ஆனால் அவருடைய விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். அதுவே நமக்கு நித்திய பாதுகாப்பு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.